ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து பார்த்தோன்னா அங்கே இப்போ வந்து வெளிநாட்டில் வந்து போர் இருந்தது. அதனால் அங்கேருந்து சிலிண்டர் வந்து போர் நடந்ததுனால அங்கேருந்து சிலிண்டர் வந்து வரல. அதனால் என்னாச்சு அப்படின்னா, இப்போ இந்தியாவில் வந்து சிலிண்டருக்கு பயங்கர தட்டுப்பாடாக இருக்குது. தட்டுப்பாடாக இருக்கிறதுனால எல்லா ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தட்டுப்பாடாக இருக்கிறதுனால நிறைய இடங்களில் வந்து உணவகத்தை வந்து மூடிட்டாங்க. ஆனால் என்ன நிறைய இடங்களில் என்ன பண்ணாங்க, சரி நம்ம கேஸ் தான் இல்லை அப்படின்னா விறகடுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வண்டி வண்டியாக வந்து விறகு வந்து எடுத்து, அதனால் விறகு விலை ஏற்றிட்டாங்க. விறகு எடுத்து அந்த விறகடுப்பில் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா இந்த காலத்தில் தான் வந்து சிலிண்டர் வந்திருக்கு. அந்த காலத்துலலாம் சிலிண்டரே கிடையாது, விறகடுப்பில் தான் பண்ணாங்க. என்றைக்குமே எப்போனாலும் சரி விறகு கடையில் போனோமா விறகு நம்ம வாங்கிட்டு வந்தோமா. எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டவ் வந்தது, விறகடுப்பை கொண்டு வந்து. ஆனால் என்ன, அதில் வந்து அடிக்கடி சமைக்க முடியாது. காலையில் ஒரு தடவை தான் வந்து சமைக்க முடியும். சாதம் குழம்பு எல்லாமே காலையில் ஒரு தடவை தான் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் வந்து நாங்கள்லாம் வந்து மத்தியானம் சாப்பிட்றோம், ராத்திரி. ஏன்னா அடிக்கடி வந்து அடுப்பை மூட்ட முடியாது. ஒரு தடவை அடுப்பை மூட்டுறதே அடிக்கடி அணைஞ்சு போயிடும். அதை வச்சு ஊதணும். நானும் நிறைய ஊதியிருக்கேன். அப்படியே அடிவேரே வந்து வளர்க்கும், அடிவேரே வலிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஊதும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து நானும் போய் எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்போல்லாம் வந்து நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். 12 13 வயசு இருக்கும். அம்மா அப்படி ஊதுறாங்க கஷ்டப்படுறாங்களே, நானும் ஊதுகுழல் வச்சு ஊதுன்னு ஊதியிருக்கேன். எனக்கு வந்து விறகடுப்பு அனுபவம் வந்து இருக்குது. அப்புறம் அவங்க பண்ணும்போது நானும் கூடவே வந்து சாதம்லாம் வந்து கிண்டி கொடுப்பேன். குழம்பு எல்லாமே வந்து மண் சட்டியில் தான் பண்ணுவாங்க. எல்லா ஹெல்ப்பும் வந்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து விறகடுப்பு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறகடுப்பு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ டெல்லி, ஹைதராபாத்து எல்லா ஊர்லேயுமே வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து தட்டுப்பாடு இருக்கா, இப்போ கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் வீட்டில் வந்து பைப்பில் தான் வரும். அதாவது சிலிண்டர் கிடையாது, பைப்பில் தான் வரும். அதனால் என்றைக்கு அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்களோ அன்றைக்கி வந்து வராது. இப்போதைக்கு எங்களுக்கு வந்து அந்த சிலிண்டர் பிரச்சனை கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பைப்பில் வரதுனால வந்து பார்த்திங்கன்னா அது வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ வந்து பைப்பில் அவங்க இல்லை அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறாங்களோ அப்போ நமக்கு கிடைக்காது. அதுக்காக பார்த்துக்கலாம். எப்படினாலும் கரண்ட் அடுப்புலாம் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலே நிறைய இடத்துல கரண்ட் அடுப்புலாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த கரண்டில் வந்து வச்சு கூட நம்ம சமையல் வந்து பண்ணிக்கலாம். ரைஸ் குக்கர் இருக்குது, கரண்டில் பண்ணுற ரைஸ் இது வச்சுருக்காங்க. இப்படி நிறைய பேர் வந்து எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. அப்படி இங்கேயும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து கரண்ட் அடுப்பு முன்னால் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ சிலிண்டர் இருக்கே, அதை வேண்டாம் அப்படி தான் வைக்கல. ஒரு வேளை வந்து சிலிண்டர் நிறுத்திட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக அது வந்து யூஸிக்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து இப்போ கேஸ் இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்களும் கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணிக்கலாம், விறகடுப்பு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து முதல்ல ஸ்டவ் அடுப்புலாம் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் புகையாக இருக்கும் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, புகை வந்து வழியும். அதனால தான் அதை வந்து யாரும் யூஸ் பண்ணலை. இருந்தாலும் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ எல்லாம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.